நீங்க புதுசா ஈவி கார் வாங்குற ஐடியால இருக்கீங்களா? இல்ல ஈவி பைக் வாங்குற ஐடியால இருக்கீங்களா? இந்த வீடியோ பார்க்காம அதை பண்ணாதீங்க. உங்க வீட்ல கண்டினியூஸா ஏசி ஓடிட்டு இருக்கு. லைட், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, ஃபேன்ல இருந்து எல்லாமே நிறைய நேரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆனா ஈவி பில் வராம இருக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் ஐஎன் சோலார். இப்ப நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல செம்மண்டலம் அப்படின்ற ஏரியால தான் நம்ம இருக்கோம். இங்க எங்களோட கஸ்டமருக்கு ஒரு 5 கிலோவாட் சோலார் ஆன் கிரிட் ப்ராஜெக்ட் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த 5 கிலோவாட் போட்டதுனால அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது, இதுல என்னென்ன சந்தேகங்கள் அவங்களுக்கு இருந்துச்சு, அதை நாங்க எப்படி கிளாரிஃபை பண்ணி கொடுத்தோம், அது எல்லாமே இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாங்க. சோ இந்த வீடியோல நம்ம என்ன முக்கியமா பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட நிறைய கஸ்டமர்ஸ் இன்க்ளூடிங் இந்த கஸ்டமரும் சேர்த்து நம்ம கிட்ட பல கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு சோலார்ல என்னென்னலாம் இருக்கு எப்படின்றது எல்லாமே நிறைய கேள்விகள் நமக்கு வந்திருக்கு. அந்த கேள்விக்கான பதிலையும் இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். ஆனா அதை விட ஒரு பெரிய கேள்வி எவ்வளவு செலவாச்சு அப்படின்றது, அதையுமே இந்த வீடியோல மென்ஷன் பண்ணிருக்கோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சோலார் போட்டா கரண்ட் பில் வந்து 0 ஆயிடுன்றீங்களே, அது எப்படி? இபி பில்ல 0வா பண்ணிடலாம். ஆனா நெட்வொர்க்கிங் சார்ஜஸ் நம்ம பே பண்ணி தான் ஆகணும். எவ்வளவு நெட்வொர்க்கிங் சார்ஜஸ் வரும்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 கிலோவாட் சோலார் போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 200 ரூபாய் நெட்வொர்க்கிங் சார்ஜஸ் வரும். இதுவே ஒரு 5 கிலோவாட் போட்டாருன்னா அவங்களுக்கு ஒரு 500 வரும். சோ பர் கிலோவாட்டுக்கு 100 ருபீஸ்ன்றது அப்ராக்சிமேட்டா நெட்வொர்க் சார்ஜஸ் வருங்க. கவர்மெண்ட் சப்சிடி தராங்களே, அது எவ்வளவு? சோலார் போடுறவங்களுக்கு நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கறாங்க. 1 கிலோவாட் போட்டா 30,000 ரூபாய் கொடுக்கறாங்க. 2 கிலோவாட் சோலார் போட்டா 60,000 ரூபாய், 3 கிலோவாட் போட்டா 78,000 ரூபாய். 3 கிலோவாட்டுக்கு மேல எவ்வளவு போனாலும் 78,000 சப்சிடின்றது பிக்சடா வச்சிருக்காங்க. சோ எத்தனை கிலோவாட் வரைக்கும் சப்சிடி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 கிலோவாட் வரைக்கும் தாங்க. வீடுங்களுக்கு அதிகபட்சமா 10 கிலோவாட் வரைக்கும் நம்ம சோலார் போடலாம். நெக்ஸ்ட் வந்து சோலார் இன்ஸ்டால் பண்றதுக்கு பேங்க்ல லோன் தராங்களாமே. உங்க வீட்டுக்கு நீங்க சோலார் போடணும்னா பேங்க் லோன் ப்ரொவைட் பண்றாங்க. நிறைய பேங்க்ஸ் கொடுக்கறாங்க. நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கிற பேங்க்லயே போயிட்டு உங்க வீட்டுக்கு சோலார் போடணும்னு சொன்னீங்கனாலே அவங்க லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. தாராளமா பேங்க் லோன் மூலமா உங்க வீட்டுல சோலார் போட்டு நீங்க சோலாரை யூஸ் பண்ணலாம். அதுவும் குறைஞ்சபட்சம் இன்ட்ரெஸ்டோட கொடுக்கறாங்க. அதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. அதை நீங்க நேரா பேங்க்ல போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஆன் கிரிட், ஆஃப் கிரிட், ஹைபிரிட்னு இருக்கு. இதுல நாங்க என்ன சோலார் போடலாம்? அதாவதுங்க, மார்க்கெட்ல ஆன் கிரிட் வந்து இபி பில்ல குறைக்கணும்னு மட்டுமே தேவை இருக்கிறவங்க ஆன் கிரிட் போடலாம். ஆஃப் கிரிட் யாருன்னா, இபி பில் எங்களுக்கு பெருசா வராது, 1000 ரூபாய் 2000 ரூபாய் தான் எங்களுக்கு இபி பில்லே வரும் அப்படின்னா, அடிக்கடி கரண்ட் கட் ஆகும் அப்படின்றவங்க ஆஃப் கிரிட் போடலாம். ஹைபிரிட் யார் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேமெண்ட் எங்களுக்கு இஷ்யூஸ் இல்ல, எவ்வளவு பேமெண்ட்னாலும் நாங்க செலவு பண்றதுக்கு ரெடினா ஹைபிரிட் போடலாம். ரெண்டாவது, அடிக்கடி பவர் கட் ஆகும் பட் எங்களுக்கு இபி பில்லும் குறையணும், பவர் கட்டும் எங்களுக்கு இருக்கு அப்படின்னா ஹைபிரிட் போடலாம். இப்போ இந்த மழை டைம்லாம் சோலார் ஒர்க் ஆகுமா? மழை டைம்ல சோலார் தாராளமா ஒர்க் ஆகுங்க. எப்படி அப்படின்னா, காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் மழை பெஞ்சிட்டே இருக்கு, ஒரு நிமிஷம் கூட மழை நிக்கல அப்படின்னா மட்டும்தான் அன்னைக்கு ப்ரொடக்ஷன் இருக்காது. இதுவே 1 மணி நேரம் மழை பெய்யுது, 1 மணி நேரம் ஓரளவுக்கு வெயில் இல்லாம இருக்கு, இன்னொரு 1 மணி நேரம் மழை பெய்யுது அப்படின்னா அந்த கிளைமேட்டை பொறுத்து கொடுக்கும். ஆனால் மழை டைம்லயும் சோலார் ஒர்க் ஆகும். அதோட உற்பத்தி கம்மியாகுமே தவிர கண்டிப்பா வேலை செய்யும். இப்போ இவ்வளவு செலவு பண்ணி சோலார் போட்டா எங்களுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும்? அதாவதுங்க, நீங்க வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி சோலார் போடுறீங்க. 2 மாசத்துக்கு ஒரு டைம் உங்களுக்கு இபி பில் வருது. வருஷத்துக்கு 6 டைம் இபி பில் பே பண்றீங்க. சோலார் போட்டதுக்கு அப்புறம் உங்களோட இபி பில் ஃபுல்லாவே 0 ஆயிடும். நெட்வொர்க்கிங் சார்ஜஸ் மட்டும் தான் பே பண்ணுவீங்க. அப்போ ஒரு 2 மாசத்துக்கு ஒரு டைம் உங்களோட இபி பில் சேவ் பண்ணுவீங்க. அதை நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா 3 to 4 வருஷத்துக்குள்ள நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துடலாம். சோலாரோட லைஃப் குறைஞ்சபட்சம் 10 வருஷம், அதிகபட்சம் 25 வருஷம். சோ 10 வருஷம் கணக்கு பண்ணாலே நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை 4 வருஷத்துல எடுத்துட்டு அடுத்த 6 வருஷம் இது வந்து உங்களுக்கு 100% ஃப்ரீ எனர்ஜியா ஆகிடுங்க. இப்போ சொந்த வீடு ஓகே, வாடகை வீட்டுக்கு சோலார் போடலாமா? நல்ல கேள்விங்க. எங்க கிட்ட நிறைய பேர் கேட்கிற இந்த கேள்வி, வீடு வந்து வாடகை வீட்டுல இருக்கோம், நாங்க சோலார் போட முடியுமா அப்படின்னு. 100% சோலார் போடலாங்க. பட் அதுல இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இபியோட மீட்டர் ஹவுஸ் ஓனர் பேர்ல இருக்கும். சோ அந்த ஹவுஸ் ஓனரோட ஒத்துழைப்பு இருந்தா மட்டும்தான் அந்த வீட்டுக்கு சோலார் போட முடியும். நாளைக்கு நீங்க வீட்டை காலி செஞ்சுட்டு போனாலும் நீங்க சோலாருக்காக கொடுக்கிற
ஒரு மீட்டர் கொடுப்பாங்க. அதை திரும்ப ஒப்படைச்சிட்டு பழைய மீட்டரை வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடலாம். சோ மானியம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மானியம் வந்து ஈவி யார் பேர்ல இருக்கோ அவங்க பேருக்கு தான் கிரெடிட் ஆகும். சோ ஹவுஸ் ஓனரோட ஒத்துழைப்பு இல்லாம வாடகை வீட்டுல இருக்கிறவங்க சோலார் போட முடியாது. சோலார் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப ஈவிக்கு என்ன பண்றது? நாங்க ஈவிக்கு அலையணுமா? அதாவதுங்க, சோலார் இன்ஸ்டால் பண்ணாலே A to Z எல்லாமே அந்த கம்பெனியே பண்ணி கொடுக்கணும். மத்த கம்பெனி செய்யறாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. பட் நாங்க என்ன பண்றோம்னா A to Z end to end சொல்யூஷன் நாங்க கொடுக்குறோங்க. ஸ்டார்டிங் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுல இருந்து கடைசி வந்து நெட் மீட்டரோட பிக்ஸ் பண்ணி தர வரைக்கும் நாங்க கிட்ட இருந்து இபில ஃபாலோ பண்ணி எங்க கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்குறோம். சோ கஸ்டமர் இபில போய் அலைய முடியாது. ஏன் அப்படின்னா, ஆஸ் எ வெண்டரா நாங்க தொடர்ந்து இபில போறதுனால எங்களுக்கு அதோட எப்படி அதை ப்ராசஸ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். அது எங்களுக்கு ஈஸியா இருக்கும். புதுசா ஒரு கஸ்டமர் இபிக்கு அனுப்பி இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சோ கஸ்டமர் இபிக்கு அலைய வேண்டாம். உங்களுக்கு போட்டு கொடுக்குற வெண்டரே இபில ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ சோலார் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு ஒண்ணு இருக்கும்ல, அது என்ன பண்ணணும், எப்படி? அதாவதுங்க, சோலார் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் மெயின்டெனன்ஸ் ஒண்ணு கிடையாதுங்க. என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேனலை கிளீன் பண்ணணும். இப்ப இந்த சோலார் போட்டு இந்த மேல பாத்தீங்கன்னா ஒரு டஸ்ட் இருக்கு பாருங்க. இந்த டஸ்ட் தாங்க இதோட மெயின்டெனன்ஸ். இதை வந்து நம்ம ஒரு வீடு துடைக்கிற மாப் ஸ்டிக்கோ இல்ல நார்மலா நம்ம ஹோஸ் பைப் இருந்ததுன்னா அதுல கூட அடிச்சாலே இந்த தண்ணி கிளியர் ஆயிடும். மேபி மழை டைம்ல அதுவே கிளியர் ஆயிடும். மழை இல்லாத டைம்ல மாசத்துக்கு ஒரு டைம் நம்ம அந்த பேனலை கிளீன் பண்ணா போதுங்க. இது வந்து ஆஸ் எ கஸ்டமரா நீங்களே பண்ணீங்கனாலே உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். இல்ல நீங்க ஏஎம்சி மாதிரி போறீங்க அப்படின்னா ஏஎம்சி போடலாங்க. பெரிய பெரிய ப்ராஜெக்ட்னா ஏஎம்சி போடலாம். சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு ஏஎம்சி போட்டா அது கஸ்டமருக்கு தான் நஷ்டமா இருக்கும். மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாசத்துக்கு ஒரு டைம் பேனலை கிளீன் பண்ணீங்கன்னா நல்ல ப்ரொடக்ஷன் இருக்கும். அதை தவிர்த்து வேற எந்த மெயின்டெனன்ஸும் சோலார் ப்ராஜெக்ட்ல கிடையாதுங்க. இந்த வீடியோல பாத்திருப்பீங்க, எங்க கஸ்டமர்ஸ் கேட்கிற கேள்விக்கு நாங்க அதை பொதுவா எல்லாருக்குமே தெரியணுன்றதுக்காக ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சரா இதுல வச்சிருக்கோம். சோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். இந்த மாதிரி உங்களோட இடத்துக்கு சோலார் போடணும் அப்படின்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட கம்பெனி ஐஎன் சோலார் கடலூர்ல லொகேட் ஆயிருக்கு. நாங்க இங்க இருந்து ஒரு 150 கிலோமீட்டர் சர்க்கிள்ல நாங்க சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி ஒரு பெஸ்டான சோலார் உங்க வீட்டுக்கு போடணும் அப்படின்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க ஆபீஸ் பாண்டிச்சேரி டு கடலூர் மெயின் ரோட் சின்ன காங்கனாங்குப்பத்துல இருக்குங்க. நீங்க நேர்ல வரதுனாலும் வரலாம்.